ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரேரான கீரை வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிராமத்து சைடுல இப்பவுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு கீரை தான். ஆனா நகரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. இது வந்து கடைகள்லயும் கிடைக்காது. உங்க வீட்டு தோட்டத்துல இடம் இருந்துச்சுன்னா அங்க களச்செடியோட களச்செடியா அது வந்து முளைச்சிருக்கும். இது வந்து சாரணக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இதை சாட்ன கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து மூக்கிரட்டை கீரையும் இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது 2ம் ஒண்ணு கிடையாது. 2மே ஒரே ஃபேமிலி சேர்ந்த வேற வேற கீரை. ஆனா பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2ம் சேமா தான் இருக்கும். இது வந்து மலச்சிக்கல் இருந்தா, அப்புறம் பைல்ஸ் இருந்தா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிட்னிக்கு, அப்புறம் லிவர் ஹெல்த்துக்கு இது வந்துட்டு ரொம்பவே நல்லது. கண்ணுக்கும் கூட இது ரொம்ப நல்லது. நெறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கீரை. புரோட்டீன் இருக்கு. இதுல வந்து கார்ப்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நீங்க சூப்பா வச்சு குடிக்கலாம். இல்ல நம்ம நார்மலா கடைவம்ல அந்த மாரி கடைஞ்சு சாப்பிடலாம். பருப்பு கூட சேர்த்து முன்னாடி எல்லாம் இத வந்து பலகீரை அப்படின்னு கொண்டு வந்து குடுப்பாங்கல்ல. அதுல வந்து இந்த கீரையும் கலந்திருக்கும். நீங்க வந்து உங்க கீரைக்காரங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க வந்து இத கொண்டு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல எங்கேயாவது வேலியோரத்துல கூட இது இருக்கும். நல்லா படர்ந்து வளர்ந்திருக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்தியான கீரை வச்சு நாம இன்னைக்கு பருப்பு போட்டு ஒரு கடையல் மாதிரி செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சாரணக்கீரையோட இலைகளை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில போட்டு 2 தடவை அலாசி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாரணக்கீரையை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டு. இப்போ அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். கீரை வேகிற அளவுக்கு நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துறேன். நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், அதனால சீக்கிரமே வந்துடும். கம்மியாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். இது கூடவே ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்திக்கலாம். இந்த சாரணக்கீரை வந்து லேசாக தொண்டையை அரிக்கிற தன்மை இருக்கும். இதில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி, ஒரே ஒரு துண்டு புளி சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி நம்ம வந்துட்டு ஒரே ஒரு விசில் வேக விட போகிறோம். இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கீரை வந்துட்டு நல்லா வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு. இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விடுங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சாரணக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான ஒரு சாரணக்கீரை கடையல் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரைஸோட போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி ரேரான கீரைகளை வந்துட்டு நம்ம எப்போ கிடைக்குதோ அப்போ யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த மாதிரி கீரைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.